குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 28 கிலோ தங்க நகைகள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படுகிறது. 28 கிலோ தங்கம், வைர நகைகள், 800 கிலோ வெள்ளி நகைகள் 6 பெட்டகங்களில் தமிழகம் கொண்டுவரப்படுகிறது. தமிழகம் கொண்டுவரப்படும் தினத்தன்று உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமாறு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உத்தரவின் விரிவான விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, எப்போது இந்த நகைகள் தமிழக அரசின் வசம் ஒப்படைக்கப்படுகின்றன? இது தொடர்பாக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்க. ஜெயலலிதா சொத்து வழக்கில் 2014ஆம் ஆண்டு சிறப்பு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதா இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஏனென்றால் அப்போது அவர் மறைந்திருக்கார். அதன் காரணமாக மேல்முறையீட்டின் போது அவர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதை தவிர மற்ற 4 பேருக்கும் சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை ஏற்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இதைத் தொடர்ந்து 3 பேர் தண்டனை காலத்தை முடித்துவிட்டார்கள். ஆனால் அந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் சுமார் 28 கிலோ தங்கம், அதே போல 800 கிலோ வெள்ளி பொருட்களை ஏலம் விட வேண்டும். அது தவிர அந்த வழக்கின் போது பறிமுதல் செய்யப்பட்ட புடவைகள், சால்வைகள், அதே போல காலணிகள், கைகடிகாரங்கள் ஆகியவற்றை ஏலம் விட வேண்டும் என கர்நாடகாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரணை நடத்திய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மோகன் அவர்கள் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த வழக்கின் கட்டணமாக 5 கோடி ரூபாயை கர்நாடக அரசுக்கு செலுத்த வேண்டும். அதே போல கர்நாடகா கஜானாவில் உள்ள அந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் அனைத்தையும் மீண்டும் தமிழக அரசிடமிருந்து ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. என்றால் கடந்த 22ஆம் தேதி விசாரணையின் போது தமிழக உள்துறை செயலாளர், அதே போல லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மீண்டும் அதையே குறிப்பிட்ட நீதிபதி மோகன் அவர்கள் வருகிற மார்ச் 6, 7ஆம் தேதிகளில் கர்நாடக கஜானாவில் உள்ள சொத்துக்களை தமிழக அரசிடம் முறைப்படி ஒப்படைக்க வேண்டும். அன்றைய தினம் கட்டாயம் தமிழக உள்துறை செயலாளரும் அதே போல லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜியும் நேரில் ஆஜராக வேண்டும். நீதிமன்றத்தில் ஆஜராகி முறைப்படி சட்ட ஆவணங்களில் கையெழுத்திட்டு அந்த பொருட்களை கர்நாடகா கஜானாவிலிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்றைய தினம் நீதிமன்றத்தில் இந்த பொருட்கள் எல்லாம் தமிழக அரசிடம் ஒப்படைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கர்நாடக அரசு தமிழகத்திலிருந்து வரும் அதிகாரிகளுக்கு செய்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக நீதிமன்றத்தில் பலத்த பாதுகாப்பு போட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கர்நாடக கஜானா வசம் உள்ள அந்த பொருட்கள் அனைத்தும் மீண்டும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே இந்த புடவைகள், கைக்கடிகாரங்கள் உள்ளிட்ட விவரங்கள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வங்கியில் எவ்வளவு பணம் உள்ளது என்பதை சிறப்பு நீதிமன்றம் கேட்டிருந்தது. அந்த விவரங்களை முழுமையாக இன்னமும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கர்நாடக அரசுக்கு சமர்ப்பிக்கவில்லை. அதே போல சொத்து விவரங்களையும் முழுமையாக சமர்ப்பிக்கவில்லை. தற்போது இன்று பிறப்பித்துள்ள உத்தரவில் கர்நாடக கஜானாவில் இருக்கும் தங்க, வெள்ளி நகைகள் ஆகியவற்றை தமிழக அரசிடம் வரும் மார்ச் 6, 7ஆம் தேதிகளில் ஒப்படைக்க வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.